அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மிதுன ராசிக்கு இந்த மே மாசம் எப்படி இருக்கு? 2025 மே மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். பொதுவா ஒவ்வொரு மாசமும் நம்ம பலன்கள் பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். அதுல நம்ம இந்த மிதுன ராசிக்கு இந்த மாசத்துல குரு பெயர்ச்சி வருது. மே மாசத்துல குரு பெயர்ச்சி வருது. ராகுகேது பெயர்ச்சி வருது. சூரியன் பெயர்ச்சி ஆகுறாரு. டெய்லி சனி சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மாறிண்டே இருக்காரு. ஸோ இது மாதிரி இவங்களுடைய மாற்றங்கள்லாம் எந்த விதமான பலன்களை நம்ம கொடுக்கறது அப்படின்றத பார்க்கறது தான் இந்த பதிவோடைய நோக்கம். இது மிதுன ராசிக்காரங்களுக்கு மே 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன் மேஷத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பலவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். ஏன்னா அது லாபஸ்தானம். அதுக்கப்புறம் மே 14க்கு அப்புறம் ஒரு ரிஷப ராசிக்கு வந்துடுறாரு. உங்களுக்கு 12வது இடம். ஸோ அப்போ உங்களுடைய நீண்ட கால திட்டங்கள், அப்புறம் அமைதியான செயல்பாடு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சூரியனால கிடைக்கும். சுக்கிரனும் அது மாதிரி மாறுறாரு. சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் வருது. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். பொதுவாக வேலை பார்க்குறவங்களுக்கு அதனால இந்த பதிவு கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய வேலை, தொழில், பணம், குடும்பம், கல்வி, அப்புறம் எந்த நம்பர்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும், அது மாதிரி எந்தெந்த நாட்கள்ல எந்தெந்த தேதிகள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும், எந்தெந்த நிறங்கள்லாம் நல்லா இருக்கும், இப்படி எல்லா விதமான ஒரு 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 கம்ப்ளீட்டா இதோ பார்க்க போறோம். நம்ம அதனால இந்த பதிவு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. அது உங்களுக்கு உங்களுடைய கமெண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கமெண்ட்ல நீங்க தெரியப்படுத்துங்க. அப்பதான் நம்ம தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு இதனுடைய இந்த பதிவு உங்களுக்கு எந்த விதத்துல யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்றதையும் நீங்க சொல்லுங்க. வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதம் வேலை அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சரியான நேரமாக இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள், சிக்கல்கள்லாம் வரலாம். ஆனால் இந்த மாதம் ஒரு சிறந்த மாதம். இந்த மாதம் புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு ரொம்ப நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அவங்க அது சம்பந்தமான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். தனியார்ல வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை மாற்றம், இல்லாட்டினா புதிய பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. மே 14க்கு அப்புறம் உங்களுடைய சிந்தனை நல்லா தெளிவாகி, வேலை சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல நன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. பணவரவு நல்லா இருக்கும். பணத்தை பொறுத்தவரை பண வரவுகள் பொருளாதார ரீதியா நல்லா தான் இருக்கும். ஆனா திடீர் செலவுகளும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. செலவு எப்படி வரும் அப்படின்னா, வீடு, வாகனம், மருத்துவ செலவுகள், இதெல்லாம் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துல வரக்கூடிய தசாபுதிகளுக்கு தகுந்த மாதிரி இது வீடு சம்பந்தமா வரலாம், வாகனம் சம்பந்தமா வரலாம், மருத்துவ செலவினங்கள் வரலாம், இப்படியே இருக்கலாம். இந்த பெரிய முதலீடுகள் எதையும் நீங்க இந்த 15ஆம் தேதி வரைக்கும் நீங்க பண்ண வேண்டாம். 15ஆம் தேதிக்கு மேல நீங்க பண்ணீங்கன்னா நல்லது. 15ஆம் தேதி வரைக்கும் நீங்க கொஞ்சம் காத்துட்டு இருங்க. இதான் முதலீடு பண்றதுல அவசரப்பட வேண்டாம். ஏற்கனவே நீங்க கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன்லாம் தீர்றதுக்கு உண்டான காலகட்டங்கள் இப்போ வரப்போறது. அதனால அந்த கடன் பிரச்சனைகள்லாம் நீங்க தீர்க்க முடியும். குடும்பத்துல பொறுத்தவரை புதிய சந்தோஷங்கள், புதிய சந்திப்புகள் இதெல்லாம் ஏற்படும். அடிக்கடி நீங்க குடும்பத்தோட பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். திருமணம் ஆனவங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. அதெல்லாம் அமைதியா கையாளுங்க. எல்லாமே நல்லா இருக்கும். திருமண முயற்சி பெண்களுக்கு பொதுவா பெண்களுக்கு இந்த மாசம் மே மாசம் திருமண முயற்சிகள் சாதகமா அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி கல்வி எடுத்துக்கிட்டோம்னா மாணவர்களுக்கு உங்களுடைய முடிவெடுக்கும் திறமையை அதிகரிக்கிறதுக்கு நீங்க மனசை கண்ட்ரோல் பண்ணணும். அதனால அப்போ அவசரப்படாம, பதட்டத்துல முடிவெடுக்காம, இல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்ல முடிவெடுக்காம, நீங்க மனசுல ஒரு ஒரு கான்சென்ட்ரேட்டடா நீங்க முடிவெடுக்கணும். ஏன்னா சின்ன சின்ன கவன குறைவுகள் வர்றதுக்கும், அது அது மட்டும் இல்லாம உற்சாகம் கம்மியாகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் இதை நான் சொல்றேன். மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க நல்ல புத்திசாலித்தனமான முடிவெடுக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். உங்களுடைய படிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்ல இல்ல பரீட்சை இருந்தா கூட இந்த மாதிரியான இந்த முடிவெடுக்கக்கூடிய திறமையும் ஒரு மனசுல அப்படி எக்ஸைட்மெண்ட் இல்லாம, பதட்டம் இல்லாம நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதனால இந்த மாசத்துல மே 14ஆம் தேதிக்கு அப்புறம் புத்திசாலித்தனமா முடிவுகள் எடுக்கக்கூடிய திறமை அதிகரிக்கும்.
அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு பாடங்கள் நீங்கள் வந்து இப்போ திரும்ப பரீட்சையில் ஒரு ஒரு கோர்ஸில் சேர்றீங்கன்னா வினோதமான பாடங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க, நேனோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி புதுமையான பாடங்கள்ல தான் கவனம் செலுத்துறீங்கன்னா உங்களோட வளர்ச்சி நல்லா சூப்பராக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுல மனசுக்கும் உடம்புக்கும் இடைய வந்து கொஞ்சம் ஒரு சமநிலைமையை கொண்டு வரணும். உடம்பு ஒன்று சொல்லும், அது மனசு கேட்காம இருக்கலாம். மனசு சொல்றது உடம்பு கேட்காம இருக்கலாம். இது ரெண்டுமே வந்து நமக்கு சிக்கலை ஏற்படுத்தும். அப்போ மனசுக்கும் உடம்புக்கும் வந்து ஒரு சமநிலைமை வேணும். அதனால ரொம்ப தூங்கக்கூடாது. அதே மாதிரி தூங்காமையும் இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உடற்பயிற்சி செய்யுங்க. அதெல்லாம் மன அமைதி தரக்கூடிய எந்த செயலா இருந்தாலும் அதில் ஈடுபடுங்க. சாப்பிடும்போது அதில் கவனம் செலுத்துங்க. இனிப்பு, அது எண்ணெய் பொருட்கள்லாம் அதிகமாக சாப்பிடாம நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பொதுவாக மிதுன ராசிக்காரங்க புதன்கிழமை அன்னைக்கு விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுறது உங்களுக்கு மிக நல்ல பலன்களை இந்த மாதம் கொண்டு வந்து கொடுக்கும். வீட்டில் வந்து நவக்கிரக ஹோமம், துர்க்கைக்கு அது மாதிரி கோயிலில் போய் துர்க்கைக்கு அர்ச்சனை பண்ணுறது இதெல்லாமும் நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் 1ஆம் தேதி, 9ஆம் தேதி, 14ஆம் தேதி, 20ஆம் தேதி, 26ஆம் தேதி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள் கலர், பச்சை, கருநீலம் இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும். அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னா 5ஆம் நம்பர், 7ஆம் நம்பர், 9ஆம் நம்பர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நம்பர்களாக இருக்கு. பொதுவாக இந்த மாதத்துக்கு வந்து எப்படி நடக்கும்னு பொதுவாக புரிஞ்சுக்கணும்னா வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும், புதிய வாய்ப்புகள் உண்டாகும். ஆனால் வந்து செலவுகள் அதிகமாக வரும். அதனால திட்டமிட்டு செலவு பண்ணுங்க. குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி, கலகலப்பு இருக்கும். ஆரோக்கியத்தில் வந்து நேர்த்தியாக கரெக்டாக உடற்பயிற்சி செஞ்சு சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு நல்ல நேரம் தூங்கி அப்படிலாம் பண்ணீங்கன்னா ஆரோக்கியமும் உங்களுக்கு பெரிய லெவலில் பிரச்சனை இருக்காது. இந்த மாதம் மிதுனராசிக்காரங்களுக்கு புதிய தொடக்கங்களும் சோதனைகளும் ரெண்டுமே கலந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். நேர்மையான முயற்சி, நம்பிக்கை, ஆன்மீகத்தில் ஒழுக்கமாக இருக்கிறது அது அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் மிக சிறந்த மாதமாக இருக்கும். அதனால இந்த மாதத்துல எல்லாருக்கும் வெற்றியே கிடைக்கும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள் எல்லார்ட்டேருந்தும் விடைபெறுகிறேன். நன்றி. நீங்க இந்த சேனல்ல வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. நீங்க வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்பதான் வந்து என்னுடைய வீடியோக்கள்லாம் உங்களை வந்து சேரும். நம்ம மிதுனராசி அன்பர்களே, உங்களை வந்து அடுத்த மாதம் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.